நோ அது நான் என்னண்ணா நீ 7:03க்குலாம் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் விடாமல் இருக்க. அண்ணன் 7:30க்கு பதிலாக 7:03 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாரும். சரி 7:30க்காவது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர் எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் வருமா வராதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, எதையாச்சும் சொல்லியா எங்கேயே அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. லைக்காவோட மோசமாக இருக்கே, நீ அவனாலும் பரவாயில்ல அப்டேட்டே கொடுக்காம இருந்தா, நீ டைம்லாம் போட்டுட்டு அந்த டைமை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேறியா, என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சு போயிட்டாங்க. சரி ஒருவேளை 7:03ன்றது 8:03 இருக்குமோ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சரியான ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. தலையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தலைவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. த்ரிஷாவோட கேரக்டர் நேம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க வீடியோவோட. அந்த வீடியோவில் வர்ற பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருக்குது. த்ரிஷாவுக்கே ஜீவி இந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காப்புலன்னா அப்போ ஏகேக்கு எந்த அளவுக்கு போட்டிருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் கூட்டு இருந்தா சொல்லணும். ஆனால் எல்லாரும் டீசர் அப்டேட் தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கேரக்டர் நேம் ரிவீல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அப்டேட்டாவது கொடுத்து தொலைஞ்சிட்டீங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 7:03க்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் 8:03க்காக அப்டேட்டை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதலை ஏற்படுத்துது ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன்.